மிஸ்டர் பரமசிவம். என்ன மேடம்? ஒன்னும் இல்ல. சைக்கிளா? இல்ல ஸ்கூட்டர். எதுக்கு மேடம் கூட்டிங்க? 4 லாவுக்கு சில்லறை இருக்குமா? நீங்க ஏதோ சொல்ல நினைக்கிறீங்க, தைரியமா சொல்லுங்க. அதை விட்டுட்டு 4 லாக் சில்லறை அது ஏன் சுத்தி வளைக்கிறீங்க? எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல, ஆனா சொல்லாம இருக்கவும் முடியல. நான் சொல்ல போற விஷயம் அவருக்கு தெரியக்கூடாது. உங்களை என் அண்ணனா நினைச்சு உங்ககிட்ட சொல்றேன். நீங்க என் தங்க மாதிரி. என்ன கஷ்டம் இருந்தாலும் என்கிட்ட தைரியமா சொல்லலாம். நீங்க சொன்னதா உங்க புருஷன்கிட்ட நான் சொல்ல மாட்டேன். என்ன நம்பலாம். அவர் இன்னும் அந்த காலத்திலே இருக்காரு. ஒரு மனைவி வேலைக்கு போறதுனால உண்டார நன்மைகள் அவருக்கு தெரியல. வெளியே சொன்னா வெக்க கேடு. பணப்பத்தா குறையால மாசத்துக்கு 10 நாள் வீட்டுல அடுப்பே எரியறது இல்ல. நிஜமாவா சொல்றீங்க? ஆமாங்க, மாசத்துல 10 நாள் அடுப்பு எரியறது இல்ல. ஆபீஸ் வேலை அதிகமா இருக்கிறதுனால வீட்டுக்கு வந்து சமைக்க முடியல. ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வரும். இது நல்லா இருக்கா? என் மாமனார் என்ன பத்தி என்ன நினைப்பாரு? அவருக்கும் அவர் பிள்ளைக்கும் வாய்க்கு ருச்சியா சமைச்சு போடலைன்னா நான் என்ன மருமக? இதெல்லாம் அவருக்கு புரியல. நானே அவரை பத்தி உங்ககிட்ட சொல்லக்கூடாது, இருந்தாலும் உங்ககிட்ட சொல்றேன். உங்க மனசுக்குள்ள இவ்வளவு வேதனை இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு. உங்க புருஷன்கிட்ட எடுத்து சொல்லி உங்களை வேலைக்கு அனுப்ப வேண்டியது என் பொறுப்பு. நம்பலாமா? கண்டிப்பா நம்பலாம். உங்க புருஷன்கிட்ட எடுத்து சொல்லி உங்களை எப்படியாவது வேலையை விட்டு நிறுத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க வீட்டுக்கு போங்க, நான் சைக்கிள் கொடுத்துட்டு வந்துடுறேன். கொடுத்து வச்சவ வீட்டுக்காக என்னமா உழைக்கிறா? இருந்தா இவள மாதிரி இருக்கணும். கொடுத்து வச்சவ புருஷனுக்காக என்னமா உழைக்கிறா? இருந்தா இவ்வளவு மாதிரி இருக்கணும். என்ன பார்வதி, குடத்துல தண்ணியா? பைப்ல தண்ணி வரல? ஆமா. உன் கையில என்ன, ஹேண்ட்பேக்கா? ஆமா. சரியான மாங்கா மாட்டேன். பொண்டாட்டியோட மனசை புரிஞ்சுக்க தெரியல. இவன்லாம் ஒரு ஆபீசர். மனுஷனுக்கு மொழி சின்னதா இருக்கும், மூளை பெருசா இருக்கும். இவனுக்கு மொழி மூளை சைஸ்ல இருக்கு, மூளை மொழி சைஸ்ல இருக்கு. மாங்கா மடை. சரியான தேங்காய் மடைய. பொண்டாட்டியோட மனசை புரிஞ்சுக்க தெரியல. இவனுக்கெல்லாம் ஒரு சட்டை, பேண்ட், செருப்பு. உடம்பு ஊதுற அளவுக்கு அறிவு ஊதுல தேங்காய் மடைய. How do you do? Fine, thank you. ரொம்ப வெயில். ஆமா, ரொம்ப வெயில். அதான் நானும் சொல்லணும்னு நினைச்சேன். பாவம் அந்த உமா. அந்த கண்ணு அவளை பணம் கொடுக்குற மிஷினா தான் யூஸ் பண்றான் போல இருக்கு. அவளால அழவும் முடியல, அழாத இருக்கவும் முடியல. நீயே சொல்லு, என்ன கஷ்டம் வந்தா ஒரு பொண்ணு தாலி கட்டின புருஷனை பத்தி இன்னொரு ஆம்பளை கிட்ட சொல்லுவா? இவன்லாம் ஒரு புருஷன். உமா, நான் ஒண்ணு சொல்றேன், நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. அந்த எதிர்த்து விட்டு பரமசிவம் இருக்கானே, அவன் தன் பொண்டாட்டிய நடபணமாத்தான் வச்சிருக்கான். பாவம் அந்த பொண்ணு என்கிட்ட ஓன்னு அழுதா. என்ன கஷ்டம் இருந்தா ஒரு பொண்ணு தாலி கட்டின புருஷனை பத்தி இன்னொரு ஆம்பளை கிட்ட சொல்லுவா? இவெல்லாம் ஹஸ்பண்டா? இப்ப நீ தான் இருக்க, உன்னை நான் என்ன நடத்துறேன்? நீ யாருக்கிட்டையாவது சொல்லுவியா? அவங்கடக்கா முட்டாப்ப. ரெண்டு லட்சுமி, நானும் 2 நாளா பாக்குறேன். அந்த உமாவும் பார்வதியும் இஞ்சித்தம்மா குரங்க மாதிரி இருக்காளே, என்ன விஷயம்? நமக்கு என்ன இதெல்லாம்? அக்கம் பக்கம்னா இதெல்லாம் விசாரிக்கணும்டே. நான் நினைக்கிறேன் அந்த பரமசிவத்துக்கும் சரி கண்ணனுக்கும் சரி தன் பொண்டாட்டிகளை ஒழுங்கா வச்சுக்க தெரியல. அதான் அந்த பொண்ணுங்களுடைய முகமே காட்டி கொடுக்கறதே. அந்த காலத்து தாம்பத்தியம் மாதிரி இந்த காலத்து தாம்பத்தியம் இருக்க முடியுமா? அந்த காலத்தை சேர்ந்தவா எல்லாத்தையும் மனசுலயே வச்சு புழுங்கிப்பா. இந்த காலத்து குழந்தைகளுக்கு எதையும் மனசுல வச்சுக்க முடியல, வெளியில கொட்டிடுறா. அதுவும் சரி, அந்த காலத்து தாம்பத்தியங்கிறது பின்னல் மாதிரி. எண்ணெய் போடலாம், வகுடு எடுக்கலாம், பின்னலாம், பூ வைக்கலாம். ஆனா இந்த காலத்து தாம்பத்தியங்கிறது சட மாதிரி. எண்ணெய் போட முடியாது, வகுடு எடுக்க முடியாது, பின்ன வைக்க முடியாது, பூ வைக்க முடியாது. இந்த கண்ணனும் பரமசிவனும் சட பசங்க. அவங்க வாழ்க்கையில கிடைக்கிறதெல்லாம் சிடுக்கும் பிசுக்கும் தான். காரணம் காசுக்கு நாயக்கு இல்லை. தசரத ராஜகுமார அலங்கார நவநீதா சுகுமார. ஏண்டி சிரிக்கிற?
உங்க குரல் முன்ன மாதிரி இல்லைண்ணா, கொஞ்சம் பிசுறு அடிக்கிறது. நம்ம கார்பரேஷன் தண்ணியோ இல்லையோ, அதான் தொண்டை துருப்பிடிச்சு போயிருக்கு. தசரத ராஜகுமார ஓடித்துறா. சார் 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 வணக்கம். என்ன சார் இது? உங்களுக்கு எல்லாம் நேரம் காலமே கிடையாதா? மன்னிக்கணும். என்ன மன்னிக்கிறது? இந்த காலத்துல பிஏ பிடி படிச்சவங்க 1ஆம் கிளாஸ் வேலைக்கு மனு போடுறாங்க. உங்க ஒய்ஃப் எஸ்எஸ்எல்சி இல்ல பியூசி. ஆமா, பெரிய டிஃபரன்ஸ். எங்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, மெட்ராஸ்ல ஒரு பள்ளிக்கூடத்துல அவளுக்கு வேலை வாங்கி தரேன். ஆனா ஒண்ணு, இந்த மாதிரி என்ன வந்து தொல்லை பண்ணக்கூடாது. என் கஷ்டத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். எனக்கு 3 குழந்தைங்க. 3 குழந்தை பிறந்தாச்சு ஒண்ணும். அப்புறம் எதுக்கையா மனைவி? நாட்டுக்கும் நட்டம், வீட்டுக்கும் கஷ்டம். கோவமா இருக்கீங்க போல இருக்கு. நான் அப்புறம் வரேன். கோவமா இல்ல, வேலையா இருக்கேன். எங்க அப்பாவுக்கு திதி, பிரார்த்தம், கவசம். என்னையா இது? எதை சொன்னாலும் மழுங்க மழுங்க முடிச்சுட்டு இருக்கு. போயிட்டு அப்புறம் வரும் ஐயா. என்ன இவ்வளவு தூரம்? மாமி, உங்களுக்கு இந்த வீட்டுக்கார தெரியுமா? தெரியுமாவது? 10 வருஷமா இந்த ஆத்துல நல்ல காரியம் கெட்ட காரியம் எல்லாத்துக்கும் நான் தான் சமையல். இவர் கவர்மெண்ட்ல ஒரு பெரிய வேலையில இருக்கார். இவர் மனசு வச்சா என் ஒய்ஃபுக்கு எப்படியும் மெட்ராஸ்ல ஒரு டீச்சர் வாங்கி தர முடியும். நான் விவரங்களை அவர்கிட்ட கொடுத்துட்டேன். நீங்க தான் ஒரு மூட பார்த்து சொல்லி காரியத்தை முடிச்சு தரணும். என் குடும்பம் பிழைக்கிறது உங்க கையில. ஒரு குடும்பம் படிச்சா இன்னொரு குடும்பம் கஷ்டப்படணும். என்ன சொல்றீங்க? உங்க மனைவி மெட்ராஸ்க்கு வந்துட்டா நீங்க மாசம் மாசம் உங்க சாப்பாட்டுக்காக கொடுக்குற பணத்தை நிறுத்திடுவேல. நான் தமாஷுக்கு தான் சொன்னேன். இவரால முடியும்னா உங்க மனைவிக்கு மெட்ராஸ்ல கண்டிப்பா வேலை கிடைச்சிட்டா நினைச்சுக்கோங்க. இவரால கண்டிப்பா முடியும். இவர் டிபி ஆபீஸ்ல பெரிய போஸ்ட் கிளார்க். அப்படியா? மத்த நான் கவனிச்சுக்கிறேன், நீங்க கவலைப்படாம போங்க. என்னவுமா டல்லா இருக்க? என்ன விஷயம்? பிரபா, உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன? இப்பெல்லாம் எனக்கு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே இல்ல. ஏன் அப்படி? என்னைக்கு என் புருஷன் என்னை வேலையை விட்டு நிக்க சொல்றாரோ, என்னைக்கு என் குழந்தைய நானே என் பொறுப்புல கவனிக்க போறேனோ, அன்னைக்கு தாண்டி நீ உன் பழைய உமாவை பார்க்க முடியும். கங்க்ராச்சுலேஷன்ஸ் உமா. இப்பதான் லெட்டர் டைப் அடிச்சு மேனேஜர்கிட்ட கொடுத்துட்டு வரேன். உனக்கு ஆபீஸ்ல ப்ரமோஷன் கொடுக்க போறாங்க. இதை ரகசியமா வச்சுக்க, மத்தத மேனேஜர் சொல்லுவார். குட் லக். என்னடி இது? இப்பதான் வேலையை ராஜினாமா செய்ய போறேன்னு சொன்ன, அதுக்குள்ள ப்ரமோஷன் ஆர்டர் வருது. அதான் விதி. என்ன விசேஷம்? சாக்லேட்? உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல விஷயம். நீங்க ராஜினாமா பண்ண போறீங்களா? சேச்சே, என் ஒய்ஃபுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. ஆனா பொண்ணா உண்டோம். ப்ரமோஷன்னா பிரசவம் தானே, பதவி உயர்வப்பா. கண்ணா டெலிபோன். ஹலோ, கண்ணன் பேசுறேன். நான் ஜெர்மன் மொழி கத்துக்கிட்டது வீண் போகல. இத்தனை நாளா நான் பர்சனல் கிளர்க் டு மேனேஜர், இன்னில இருந்து நான் பர்சனல் அசிஸ்டன்ட் டு பாஸ். இத்தனை நாளா 600 ரூபாய் சம்பளம், இன்னில இருந்து 950 ரூபாய். என்னடா கண்ணா, என்ன பேட் நியூஸ்? ஒண்ணும் இல்லடா, இன்னில இருந்து என் ஒய்ஃபுக்கு சம்பளம் 950 ரூபாய். ஆமா, அதுக்கு ஏன்டா மனசு நொடிஞ்சு போயிட்ட? என்னுடைய சம்பளம் 850 ரூபாய் தானே. போடா பைத்தியமே. இத்தனை நாளா அவளுக்கு ராஜாவா இருந்த, இனிமே அவளுக்கு கூஜாவா இரு.
boss, a German, Mr. Clark. A is my Hakma. Bye. ஒரு போன் பண்ணிக்கணும். இது உமாவுடைய ஆபீஸ் டெலிபோன். உங்க பர்சனல் டெலிபோன் இல்ல. கண்டவங்களுக்கு கண்ட நேரத்துல போன் பண்றதுக்கு. தெருக்கோடியில பப்ளிக் பூத் இருக்கு, அங்க போங்க. எட்டனா காயின் இருக்க? உன்னை எவையா கேட்டான்? இது ஆபீஸ்ல கொடுத்தாங்களா? உங்க ஆபீஸ்ல உனக்கு ஒரு பேனா கூட கொடுக்க மாட்டாங்க. இது உமா அம்மாவோட ஆபீஸ் போன். அவங்க சொல்லட்டும், நான் போறேன். அவருக்கு கொஞ்சம் கூட ஹெல்பிங் டெண்டன்சி கிடையாது. நீங்க போன் பண்ணுங்க. மூக்கு கண்ணாடி எடுத்துட்டு வர மறந்துட்டேன். நம்பர் பார்த்து சொல்லுயா. ஜெயமன் கம்பெனி. இங்கிலீஷ் தெரியுமா? அம்மாவோட ஆபீஸ்காரு. நீ ஏறப்படாது, பஸ்ல போயா. இவர் இப்படிதான் கார்ல போகணும்னு அலைவாரு. நீ போப்பா. Ja, doch, du brauchst nicht zu lachen. Das ist wirklich toll. Ich bin irgendwo hingegangen. Ja, das ist wirklich wahr. Kein Problem. What the hell is going on here? Hey, உன் வேலையெல்லாம் பிராங்க் பத்தோட வச்சுக்க. மெட்ராஸ்ல காட்டாரு. கண்ணன், don't be stupid. லைஃப்ல give and take பாலிசி இருக்கணும். நான் சொல்றதை கேளுங்க. நீ சொல்றது நான் என்னடி கேக்குறது? கேட்டுதான் ஆகணும். ஏன்னா நான் தான் உங்களை விட அதிகமா சம்பாதிக்கிறேன். இனிமே நான் தான் புருஷன், நீங்க தான் மனைவி. நோ, நான் தான் புருஷன். 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 கண்ணன், என்னாச்சு? நான் தான் புருஷன். என்னாச்சு? என்னாச்சு? கண்ணன், அப்பா, நான் தான் புருஷன். நான் தான் புருஷன்பா. என்னடா அது? ராத்திரி 2:15 மணிக்கு உனக்கு எதுல போய் சந்தேகம் வந்தது? நீ தான் புருஷன். யார் இல்லைன்னா போஸ்ட் டெலிபோன் பேச வந்தவன் ஆபீஸ் டிரைவர். அது மட்டும் இல்ல, ஜெர்மன் பாஸ். என்னாச்சு மாமா? எதுக்கும் கால் கிருதாசோட ரெடியா இருந்துக்கம்மா. நீ ராஜினாமா பண்ண வேண்டிய ரொம்ப தூரத்துல இல்ல. பையனுக்கு காம்ப்ளெக்ஸ் வந்து எடுத்து. குட் நைட் மாமா. எஸ், இட் இஸ் a good night for you and your child. பார்வதி, வசமா ஒரு பார்ட்டி மாட்டிச்சு. பெரிய வீடு பேசி முடிச்சிட்டேன். 500 ரூபா புரோக்கர் கமிஷன் கறந்துட்டேன். டிஃபன் என்ன இருக்கு? பட்டாணிக்காரன் வந்திருந்தான். ஏற்கடலை பட்டாணி விற்கிறவன்னு சொன்னேன். பட்டாணி வாங்கி வச்சிருக்கேன். சாப்பிட்றீங்களா? பட்டாணி எல்லாம் வேண்டாம், எனக்கு பல் வீக். எனக்கு பல்சே வீக் ஆயிடும் போல இருக்கு. பார்வதி, ஜஸ்ட் ஜோக். அதானே பார்த்தேன். நான் பயந்தே போயிட்டேன். சூடா வேற ஒண்ணும் இல்லையா? நான் தான் இருக்கேன். பார்வதி, ஜஸ்ட் ஜோக். ஜோக் அடிக்க நேரம் இல்லை. இது காஃபி இருந்தா கூட. பார்வதி, சீக்கிரம் காஃபி கொடு. அதையே எண்ணிட்டு இருக்க. சரியா தான் இருக்கும். நான் என்றது மட்டும் எங்க தப்பாவே இருக்கு? பார்வதி, ஜஸ்ட் ஜோக் இல்ல. 500 ரூபாய் இருக்குன்னு சொன்னீங்க. 445 ரூபாய் தான் இருக்கு. 55 ரூபா செலவாயிடுச்சு.
500 ரூபாய்க்கு 55 ரூபாயா? செலவழிச்சதை கேக்குறேன், கட்டுப்படியாகுமா? அசல் நோட்டு தாண்டி. அசல் தான், பின்ன வட்டியா? பார்வதி, ஒரு மனைவிக்கு சந்தோஷம் புருஷன் அவகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றதாங்க. பார்வதி, நான் இப்ப சொன்னது ஜோக் இல்ல. எதுக்காக ஈட்டிக்காரட்ட பணம் வாங்கினீங்க? அதை விட முக்கியம், ஏன் என்கிட்ட போய் சொன்னீங்க? பார்வதி, என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு ராணி. ராஜாவே சிங்கிள் டீக்கு லாட்டரி அடிக்கிறாரு, அப்புறம் எனக்கு ராணி? இது பார், நான் உன்னோட புருஷன். உன்னை சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது என்னோட கடமை. அதுக்காக நான் எப்படி வேணாலும் பணம் தேடலாம், அதுல தப்பு இல்ல. நான் உங்க மனைவி, எனக்கும் உங்க சந்தோஷம் தான் முக்கியம். நான் எப்படி வேணா பணம் தேடலாமா? I'm sorry. It's all right. இதுவரைக்கும் உங்க வாயால என்ன திட்டினதில்ல, உங்க கையால என்ன அடிச்சதில்ல. இன்னைக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? பார்வதி, நீ சொன்ன வார்த்தை எப்படி என் நெஞ்சில ஈட்டி மாதிரி குத்திடுச்சு தெரியுமா? நீங்க ஈட்டிக்காரன்ட்ட பணம் வாங்கின விஷயத்த கண்ணனோட அப்பா சொன்னதும் என் நெஞ்சில மட்டும் ஐஸ் வச்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? யார பார்க்க போறேன்? ஒரு வா சாப்பிட்டு போங்களே. என்னப்பா அது சர்க்கஸ் கோமாளி மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க? அது இருக்கட்டும், ராத்திரி வீட்டுக்கு வரலையாமே, எங்க போயிட்டு வர? என்னப்பா கேள்வி எல்லாம் கேக்குறீங்க? ரசிகர் மன்றத்துல ஒரு ஃபங்க்ஷன், அதை அட்டெண்ட் பண்ணிட்டேன். அப்பாங்கிறதையே இப்பதாண்டா உணர ஆரம்பிச்சிருக்கேன். அடுத்த வேளை சாப்பாடு இந்த வீட்டுல சாப்பிடறதா இருந்தா நீ சம்பாதிச்சுட்டு சாப்பிடுற. திடீர்னு எப்படிப்பா எனக்கு வேலை கிடைக்கும்? வேலை கிடைக்கலன்னா பணத்தை தூக்கு. Get lost, you scoundrel! ராஜினாமா எப்படி எழுதணுமோ அப்படி நீங்க எழுதிக்கங்க. வீட்டுல பிரச்சனைகள் இருக்கிறதுனால தற்காலிகமா வேலையை ரிசைன் பண்றேன்னு உன் சார்பில் நானே எழுதுறேன். முட்டாள் உன்னதான் இல்ல உன்னதான். என்னையா அவளை வேலையை விட்டு நிறுத்துறதா முடிவு பண்ணிட்ட, அப்புறம் என்ன டெம்பரவரி ரிசிக்னேஷன், தற்காலிக ராஜினாமா? என் வீட்டு நிலைமைப்படி நான் வேலைக்கு போறது ஒத்து வரல, அதனால இத்தோட என் வேலைக்கு ஒரு முழுக்கு போடுறேன் அப்படின்னு எழுது. பணப்பிரச்சனை வந்தா என்ன பண்றது யோசிக்கிறியா? உங்க அப்பா பேங்க்ல 30,000 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன், அதை உன் பேருக்கு டிரான்ஸ்பர் பண்றேன், மாசம் மாசம் வட்டி வரும், அதை உமா சம்பளமா நினைச்சுக்கோ. அப்பா அப்பாதான், அம்ஜத் கான் இல்ல. சிரிக்க சிரிக்க பேசுவாங்க மத்தவங்க, அழகா பேசுவாங்க உன்னை சேர்ந்தவங்க. நான் மத்தவன் இல்ல, உன்னை சேர்ந்தவன். என்ன மாமா அவர்கிட்ட பேச்சு? சீக்கிரம் கிளம்புங்க, பிரியாவை ஹாஸ்டல்ல இருந்து கூட்டிட்டு வந்துடலாம். அம்மா தாத்தா என்ன காலையிலேயே கூட்டிட்டு வந்துட்டாரு.
என்ன பாக்குறீங்க? நேத்தி ராத்திரி பூரா நீ தூங்காம விடிய விடிய கண்ணை முடிச்சு 3 பேக்கெட் சிகரெட்டை ஊதி தள்ள போதே எதிர்பார்த்தேன். அட்வான்ஸா பிரியாவை கூட்டிட்டு வந்துட்டேன். பிரியா கண்ணு, தாத்தா சொல்லி தந்தேன்னு சொல்லுமா. PARENTS parents பெற்றோர்கள். கண்ணா கை எடுக்கிறியா? நான் இடது கையை சொன்னேன். பார்வதி, இத்தனை நாள உன்ன நான் இந்த 4 சோத்துக்குள்ளே வச்சு பழகிட்டேன். இனிமேதான் நீ வெளி உலகத்துக்கு போற. குமார் வேலை செய்யற கம்பெனி பெரிய கம்பெனி. 4 பேர்கிட்ட நல்ல விதமாவும் பழகணும். அதே சமயம் ஊருக்கு அது நல்லதாவும் தெரியணும். அத்தான் நேரம் ஆகுது. இருடா, சர்டிபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துட்டாச்சா? எல்லாம் எங்கிட்ட இருக்காத்தான். கிளம்புக்கா. ஃபில்டர்ல டிகாக்ஷன் இருக்கு, பிளாஸ்க்ல பால் இருக்கு, காஃபி கலந்து குடிங்க. 3/4 டம்ளர் டிகாக்ஷனுக்கு 1/4 டம்ளர் பால். சக்கரை 1.25 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கம்மியா போட்டுக்காதீங்க, கசக்கும். அதுக்காக அதிகமா போட்டுக்காதீங்க, சக்கரை வியாதி வரும். அக்கா, அத்தானுக்கு காஃபி கலக்க தெரியாதா? வாக்கா. பசிச்சா சாப்பாடு போட்டு சாப்பிட்டுக்கோங்க. வேணும்னா மைத்திலி கிட்ட சொல்லிட்டு போறேன். சாதம் இருக்கு, சாம்பார் இருக்கு, காய் இருக்கு, மோர் கூட இருக்கு. அதோ அந்த ஜாடியில வச்சிருக்கேன். ஞாபகம் இருக்குமா? இல்லைன்னா அது மேல மோர்னு எழுதி வச்சுட்டு போட்டுமா? ஞாபகம் இருக்கும். நீ கிளம்புமா. வாக்கா. வெயில்ல ரொம்ப அலைய வேண்டாம். முடியலடா. இத்தனை நாளா இவரோட இருந்து இருந்து பழகிட்டேன். இப்ப இவரை தனியா விட்டுட்டு போக என்னவோ போல இருக்கு. முதல் நாள் அப்படித்தான் இருக்கும். போக போக பழகிடும். என்ன பண்றது, பணம் வரப்போகுது. முன்னெல்லாம் வீட்டுக்குள்ள நோது பார்வதின்னு கூப்பிடுவேன். நீ விழுந்தடிச்சுட்டு ஓடி வருவ. அதுல எனக்கு ஒரு தனி கிக். என்ன பண்றது, பணம் வரப்போகுது. இனிமே வீட்டுக்குள்ள நான் நுழையும் போது பார்வதி பார்வதின்னு கூப்பிட முடியாது. பார்வதி பார்வதின்னு தனியா புலம்பணும். பணம் நம்ம வாழ்க்கையில விளையாட ஆரம்பிச்சிருச்சு. இட்ஸ் ஆல் ரைட். ஆல் தி பெஸ்ட். அக்கா, இது 1981. கிளம்புக்கா. லட்சுமி, அடே திருடல, பொய் சொல்லல, யாரையும் ஏமாத்தல, பிச்சையும் எடுக்கலடி. புருஷன் முதல்ல சம்பாதிச்சுது, முட்டை தூக்கி சம்பாதிச்சுது. சாமி படுத்தலடி. பார்வதி, ஒரு பாத்திரத்துலயும் ஒண்ணும் இல்ல. சமைக்கல, அதனால ஒண்ணும் இல்ல. ஏன் சமைக்கல? இன்னைக்கு எனக்கு சம்பள நாள். இன்னைக்கு நான் முதல் சம்பளம் வாங்க போறேன். மத்தியானம் பர்மிஷன் போட போறேன். நீங்க 1 மணிக்கு ஆபீஸ்க்கு வரீங்க. நேரா மவுண்ட் ரோட் செல்லாராம்ஸ்ல உங்களுக்கு டெரி காட்டன் ஷர்ட், அன்னபூர்ணால பாசந்தியோட டிஃபன், புகாரி வாசல்ல பில்ஸ் ஃபில்டர் பாக்கெட், விலால் வாசல்ல மீட்டா பான், அலங்கார்ல பாக்கியராஜ் படம். அப்புறம் வீட்டுக்கு திரும்பியதும் என்னாச்சு உங்களுக்கு?
மலரும் நினைவுகள். நான் வரேன். குளிச்சுட்டேன். டிஃபன் பண்ணணும். இட்லியா தோசையா? தயிர் வடை. தயிர் வடையா? அது மேல தூவ காராபுந்தியா ஓமப்படியா? மெது பக்கோடா. அது தயிர் வடை மேல தூவ முடியாதே. சொன்னதை செய்தி அறிவுகிட்ட முண்டாம். இந்த வீட்டுக்கு நான் ராஜா, நீ ராணி. அதுவும் அந்த புறத்துக்கு மட்டும். துளசி பூஜையாமா? ஆமாண்ட கண்ணா. நான் குளிச்சுட்டேன், நேரமாகுது, வேலைக்கு போகணும். நீ உள்ள போய் ட்ரெஸ் மாத்திக்கோ. அதுக்குள்ள நான் பூஜையை முடிச்சிட்டு வந்து சாதம் போடுறேன். கரெக்டா 11 மணிக்கு டாக்ஸியோட வரேன். ரெடி ஆயிரு. உன்னை டிபி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன். அதெல்லாம் எதுக்குடா கண்ணா? எப்போ நீயும் அப்பாவும் பொறுப்பா வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சேளோ அப்பவே என்னோட டிபி எல்லாம் பறந்து போயிடுத்துறா. அதெல்லாம் கிடையாது. டாக்டர் பரிபூர்ணமா உனக்கு டிபி இல்லைன்னு சொல்ற வரைக்கும் நீ என்னோட செக்கப்புக்கு வர. அது வரைக்கும் என்னுடைய சம்பள பணம் பூரா உன்னுடைய வைத்திய செலவுக்கு தான். அது குறுக்க பேசாத. ஒரு வகையில இந்த வியாதி உனக்கு வர காரணமா இருந்ததே நானும் அப்பாவும் தான். இந்த வியாதியை உங்க உடம்புல இருந்து விரட்டுறது என்னுடைய கடமை. மறந்துடாத. 11 மணி. ஓகே? மைதிலி, எல்லா விஷயமும் கேள்விப்பட்டேன். யூ ஆர் ரியலி கிரேட். யாராலையும் திருத்த முடியாது, உங்க அப்பாவே திருத்திட்டியே. கடமை. கடமை என்னன்னு ஞாபகம் வருது. உங்ககிட்ட ஒரு போட்டோ காட்ட வேண்டியது என் கடமை. யாருது? என் வருங்கால மனைவி. எங்க அம்மா பார்த்து முடிவு பண்ண பொண்ணு. வர தை மாசம் 8ஆம் தேதி கல்யாணம். வேலைக்கு போற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா, வேலைக்கு போகாத பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதாங்கிறத பத்தி ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அது கணவன் மனைவி சேர்ந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எடுக்க வேண்டிய முடிவு. அவசியத்துக்கு பொண்டாட்டி வேலைக்கு அனுப்பலாம், தப்பே இல்லை. ஆனா ஆடம்பரத்துக்காக அனுப்புனா பிரச்சனைகள் தான் அதிகம். இதுதான் நான் கத்துக்கிட்ட பாடம். போட்டோவே பார்த்துட்டு இருந்தா எப்படி? நல்லா இருக்காளா? நல்லா இல்லையா? உனக்கு பிடிக்கலையா? எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லு. அதிர்ஷ்டசாலி. ஆல் தி பெஸ்ட். நான் வரேன். பஸ்ல போல? நீங்க பஸ்ல போங்க, நான் நடந்தே போறேன். மெட்ராஸ்ல உங்க மனைவிக்கு வேலை கிடைச்சு கொடுத்து எல்லாம் உங்க தயவு. ஏன் தயவு என்ன சார்? ஏதோ என்னாலான சோசியல் சர்வீஸ். உடனடியா மெட்ராஸுக்கு வர சொல்லி உங்க மனைவியை டியூட்டியில ஜாயின் பண்ண சொல்லுங்க. வர 10ஆம் தேதி கோயில்களோட லெட்டர் போட்டிருக்கா. அப்புறம் என்ன? இல்ல, அதுல ஒரு சின்ன பிரச்சனை. இன்னும் என்னையா பிரச்சனை? கடன் தொல்லை தாங்காம என்னோட முதலாளி மாம்பழத்துல இருக்கிற பெட்ரோல் பங்கை வித்துட்டார். அவருக்கு திண்டுக்கல் ஒரு வாழைப்பழம் வேண்டி இருக்கான். அதை விற்கிற வரைக்கும் நீ போய் பாத்துக்க அப்படின்னு நான் திண்டுக்கல் போய் சொல்லிருக்கேன். ஐயோ, வர 9ஆம் தேதி நான் மெட்ராஸ்ல இருந்து கிளம்பி திண்டுக்கல் போறேன். அதே 9ஆம் தேதி அவன் நாகப்பட்டினத்துல இருந்து கிளம்பி மெட்ராஸ் வரா. கடவுள் புண்ணியத்துல நாங்க 2 பேர் போற ட்ரெயின் கரெக்ட் இடத்துக்கு போனா விழுப்புரத்துல ஒரு 10 நிமிஷம் நிக்குமா. சந்திச்சு பேசிக்குவோம். மறுபடியும் தொந்தரவு பண்றேன்னு நினைக்க கூடாது. எப்படியாவது தயவு பண்ணி என் ஒய்ஃபுக்கு திண்டுக்கல் ஒரு வேலை வாங்கி தரீங்களா? அட ராமா. அம்மம்மா, அப்பா கேட்டு நான் எதிரம்மா.